26 2010 மேடம். ஜூலை 26 2010. பிறந்த நேரமா? இரவு 10 மணி மேடம். இரவு 10 மணி. பிறந்த இடம்? கோயம்புத்தூர் மேடம். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து நட்சத்திர திருவோணம். ராசி வந்து மகரம். லக்னம் வந்து மீனம். என்ன கேள்வி கேட்கணுமா? மேம் அவன் எப்படி படிப்பான், அவன் ஃபியூச்சர்ல என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற. பொதுவாகவே ராகுதிசை வந்தா குழந்தைகள் கொஞ்சம் அப்படி இப்படி இழுக்கும். ராகுதிசை வந்தா குழந்தைகளுக்கு கொஞ்சம் தயவு செய்து போனை மட்டும் கையில கொடுத்துடாதீங்க. விளையாட்டுக்காகவாது. வயசு இப்ப என்ன 14 வயசு. கொடுங்க முடியல சார். இப்பவே போனை கையில கொடுத்துருப்பீங்க. ராகுதிசை நடக்குது இல்ல தான். அது ஆன்லைன் கிளாஸ் வந்து இதாச்சா, அதனால அப்படி ஏமா கிளாஸ் முடிஞ்ச உடனே போனை வாங்கிக்கிறதுல உங்களுக்கு என்னமா கஷ்டம்? நீங்க சீரியல் பார்க்கணும் தானே? உங்களை சீரியல் பார்க்கறதுக்கு அவர் நிம்மதியா இருக்க வேணும். நான் ஒத்துக்கவே மாட்டேம்மா. பிள்ளைங்களை கெடுக்கிறது நம்ம தான், அப்பா அம்மா தான். நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தாலே பிள்ளைங்க கரெக்டா இருக்கும். ஸ்ட்ரிக்டா ஓரளவுக்கு இருக்க முடியாதுன்னா கூட ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்ச உடனே எப்பா தம்பின்னு வாங்கி வைக்கலாம். அதில் வரக்கூடிய அந்த ஷார்ட் வீடியோ, அது வீடியோ, இது வீடியோ, அந்த கேம்ஸ், இதில் தானேம்மா பிள்ளைங்க. ராகுதிசை நடந்தாலே பிள்ளைங்க எப்படி இருக்கும்மா? நான் சொன்னா ரொம்ப கோவப்படுறேன் சார். ரொம்ப கோவப்படுறேன். நான் டியூஷன் போறேன், அங்க போறேன், நான் கொஞ்ச நேரம் பார்க்க கூடாதான்னு வந்து சண்டைக்கு நிக்கிறான் எங்க. டேய் நீ அம்மா வாடா நான் அம்மா வாடான்னு கேட்க வேண்டியதானே? அவங்க அப்பா சொன்னா கேக்குறான். அவங்க அப்பாவும் சரி கொஞ்ச நேரம் பார்க்கட்டும், 1 hour பார்க்கட்டும்ங்கறாங்க. என்னாலும் அவங்க கிட்ட இருந்து வாங்கவே முடியல. அம்மா உண்மையிலேயே பிள்ளைங்களை வந்து நான் சீரியஸா சொல்றேன். நானும் சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கிறேன். சீரியஸாவே வந்து பிள்ளைங்களை நீங்க நினைக்கிற மாதிரி அடிச்சு பிடுங்கலாம் முடியாது தான். ஆனா அவங்க அப்பா சொல்றது நல்லதில்ல. 1 மணி நேரம் பார்க்கறான். அந்த 1 மணி நேரம் வரைக்கும் கவனமாக இருந்து கையில இருந்து வாங்கிட வேண்டியதானே? கண்டிப்பா சார். உங்க மேலதான், நான் குழந்தைங்க மேலதான் தப்பு. பிள்ளைங்க பெத்தவங்க மேலதான் தப்பு சொல்லுவேன். பிள்ளைங்க விளையாடுறது தான் ஆர்வமா தான் இருக்கும். இந்த குழந்தை நல்ல குழந்தை, இந்த குழந்தை படிக்கிற குழந்தை, இந்த குழந்தை மனக்கட்டுப்பாடு உள்ள குழந்தை. ஏன்னா லக்னத்துல அங்கே குரு தெளிவாக உட்கார்ந்துருக்கிறாரு. திக்பலமாகி ஆட்சியாகி வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஆக ராகு தசை என்னன்னா, தர்மகர்மாதிபதிகளுடைய பலனை வாங்கியிருந்தா ராகுதசை பெரிய அளவில் கெடுக்காது. இங்கே 9ஆம் அதிபதியாகிய செவ்வாயின் பார்வையை வாங்கி 10ஆம் இடத்துல தர்மகர்மாதிபதி அமைப்போடு இருக்கக்கூடிய ராகு பெரிய கெடுதல்களை செய்யாது. நல்ல வேளையா சனியின் பார்வை இங்கே ராகுக்கு இல்லை. ஆனாலும் ராகுதசை குழந்தைய டைவர்ட் பண்ணும். சரிங்களா? புதன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் தான். சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய புதன் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். இந்த புள்ள உண்மையிலே படிக்குமா? நீங்க தான் தயவுசெய்து கெடுத்துடக்கூடாது ராகுதிசையில. கண்டிப்பா சார். எந்த படிப்பு படிக்கலாம்? இப்ப 10th படிக்கிறான். இப்போ அதாவது அவன் வந்து ஃபியூச்சர்ல வந்து எந்த மாதிரி படிக்க? புதன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் மிகப்பெரிய அளவுல நல்லா இருக்குமா? சந்திர அதியோகத்திலையும் சுக்கிரனுடைய இணைவில் இருக்கனால கணிதம், கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கணக்கு சார்ந்த விஷயங்கள், ஆடிட்டிங், அக்கௌண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குமா? இந்த புள்ளை வந்து தட்டி கொண்டு போய் நீங்கள் படிக்க வச்சிடலாமா? நிச்சயமாக. ராகுதிசை ஒன்று தான் மைனஸ்னா கூட தர்மகர்மாதிபதிகள் தொடர்பை பெற்று சுபருடைய ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஆகவே இந்த குழந்தை மனக்கட்டுப்பாடு உள்ளவன் தான். நீங்கள் தான் ஃபோனை கையில் கொடுக்கணும். நீங்கள் பாட்டில் கொடுத்துட்டு உண்மையிலே நான் சொன்ன மாதிரி சீரியல் பார்க்க உட்காந்துடுறது, அல்லது நான் சினிமா பக்கத்து வீட்டுக்காரங்க மாமியோடு சேர்ந்து நான் சினிமாவுக்கு போயிடுறேன்ற மாதிரி போயிடாதீங்க. ஒரு விளையாட்டுக்காக சொன்னாலும் ஒரு உண்மையை சொல்றேன். இந்த லைவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் பார்க்கக்கூடிய லைவ்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆகவே ராகுதசை சிறு வயதுல குழந்தைகளுக்கு வரக்கூடியது வந்து கண்டிப்பாக மாணவர்களை, பசங்களை டைவர்ட் பண்ணக்கூடியது. அதற்கு முக்கியமான காரணம் செல்போன். நூதன கருவிகள் என்று சொல்லப்படக்கூடிய செல்போன் அமைப்புகளை அந்தந்த வீடுகளின் தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடியவர் ராகு. இந்த குழந்தை நல்லா படிக்கும். தயவுசெய்து பாருங்க. பௌர்ணமி யோகத்தில் ஆடி திருவோண அமைப்பில் பிறந்து புதனுடைய துறைகளில் நல்லா படிக்குமா. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்வமாக இருப்பார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம் குருஜி. நேரம்